தகவல் உலகம் தோன்றிய காலம் முதல் ஒவ்வொரு உயிரினங்களும் சக உயிரினங்களிடம் தங்கள் மனதில் தோன்றியவற்றை பல வழிகளில் தகவல்களாக கோருகின்றன. அவற்றில் மனிதர்களின் சத்தங்கள், எழுத்துக்கள், சித்திரங்களின் மூலமாகவும் தங்கள் மனதில் தோன்றும் தகவல்களை பிறரிடம் வெளிப்படுத்தி வந்தனர். காலம் கடந்தது. மனிதர்களின் கற்பனைகளும் ஆற்றல்களும் கண்டுபிடிப்புகளும் அதிகமாகின. அன்று புறாக்களில் தூது அனுப்புவதில் தொடங்கி இன்று உலகமெங்கும் ட்விட்டர் விடுவது வரை அனைத்தும் தகவல்களை சொல்வதற்கான பரிமாண வளர்ச்சிக்கான உதாரணமே. 1450களில் ஜொஹானஸ் கட்டன்பர்க் என்பவர் அச்சு இயந்திரத்தை கண்டுபிடித்ததில் தொடங்கி தகவல் தொழில்நுட்பம் என்பது அடுத்தடுத்த பரிமாணங்களில் பயணிக்க துவங்கியது. ரேடியோ அலைகளின் மூலமாக தொலைக்காட்சி சேவை, இணைய சேவை, மொபைல் சேவை என அடுத்தடுத்த கண்டுபிடிப்புகளை விஞ்ஞானிகள் நிகழ்த்தி காட்டி நம் வாழ்க்கையை எளிமையாக்கினர். கடந்த 1865 மே 17 அன்று பாரிஸில் பன்னாட்டு தந்தி ஒன்றியம் நிறுவப்பட்டதை அடுத்தே உலக தகவல் தொலைத்தொடர்பு நாள் கடைபிடிக்கப்படுகிறது. கடந்த 1957 ஆண்டுதான் உலக தொலைத்தொடர்பு துறையின் பொற்காலமாக கருதப்படுகிறது. அந்த ஆண்டில்தான் ஸ்புட்னிக் 4 என்ற செயற்கைக்கோள் விண்ணில் ஏவப்பட்டது. இந்த தகவல் தொலைத்தொடர்பில் இணையதளங்களின் சேவை இன்றியமையாதது. 2G, 3G, 4G தொடங்கி அடுத்ததாக 5G அறிமுகப்படுத்தும் பணிகளில் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் இறங்கிவிட்டன. உட்கார்ந்த இடத்தில் உலக நிகழ்வுகளை உங்கள் உள்ளங்கைகளில் கொண்டு வரும் இந்த தொலைத்தொடர்பு துறைக்கு தமிழர்கள் அளித்த பங்களிப்பு மகத்தானது. இன்று உலக மக்களால் அனைவராலும் பயன்படுத்தப்பட்டு வரும் இமெயிலை கண்டுபிடித்தவர் விருதுநகர் மாவட்ட ராஜபாளையத்தை சேர்ந்த சிவாண்ணா துரை. அதே போன்று இன்று உலக தமிழர்களால் அதிகம் பயன்படுத்தப்படும் தமிழ் இணையதளங்களில் விண்டோஸில் கணினிகளை படிக்கும் வசதியை முதலில் அமைத்தவர் உமர் தம்பி என்பவர் ஆவார். தஞ்சை மாவட்டம் அதிராம்பட்டணத்தை சேர்ந்த இவர் தற்போது மறைந்து விட்டாலும் தமிழுக்கு இவர் ஆற்றிய பங்கை போற்றும் வகையில் உலக தமிழ் செம்மொழி மாநாட்டில் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார். தற்போது கூகுள் CEO ஆக இருக்கும் சுந்தர் பிச்சை, போட்டோஷாப் அப்ளிகேஷனை தயாரித்த சீதாராமன் வரை அனைவரையும் இந்நாளில் நினைவு கூறுவோம்.